வெல்கம் டு எம்எஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் வரும், ப்ளஸ் வந்து என்னென்ன செய்ய சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஃபைனல் வீடியோவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வரதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்டட் லிஸ்ட் வரும்னு. ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு மார்க் வந்துருச்சு. ஸோ வந்து டிஎன்பிசி குரூப் ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் வரும்னு நினச்சிருந்தோம். ஸோ பரவாயில்ல, மார்க் வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இன்டர்வியூக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு 85 above 90 above இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 days இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது நம்மளோட ஓன் ஸ்கில்ஸு. ஆனால் இதே நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கோ இன்டர்வியூக்கோ போகும்போது ஓன் ஸ்கில்ஸ் இல்லாமல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையணும். அது நல்லபடியாக அமைனா நாம தான் நல்லபடியாக அமைச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஜட்ஜஸ் போய் நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்குறீங்கன்னா ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு நர்வஸ் இருக்கும். எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இன்டர்வியூ எப்படி இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம், எப்படி ப்ராக்டிக்கல வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நர்வஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ ப்ரிப்பேர் ஆனால் மட்டும் தான் அங்கே பண்ண முடியும். இதே நீங்கள் படிச்சுட்டு போனால் யாரையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறதில்ல, கொஸ்டின் பேப்பர் பார்த்து ஆன்சர் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போலேருந்து இது வரைக்கும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இப்போலேருந்து இருக்கிற போதுமான ஒரு 1 வீக் டைம் எனஃப், சரிங்களா? 1 வீக் டைம் எனஃப். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கட்டும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இருந்தாலும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லாம் மஸ்ட்டு, என்னென்ன கேட்பாங்கன்றது சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை லிங்க்ல போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன டாஸ்க்லாம் கேட்டிருக்காங்க, அதை எப்படிலாம் நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா? சிம்பிள் டாஸ்க் தான், நம்ம அன்றாடம் வீட்டில் செய்கிறது டாஸ்க் தான். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு அவசரப்பட்டோமோ பதட்டப்பட்டோம்னா அது நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம ஒன்றும் ஒரு நாள் 24 மணி நேரம் 12 மணி நேரம் கொடுத்து நம்மளை பண்ண சொல்ல போகிறதில்ல. 5 minutes 10 minutes 8 minutes 2 minutes இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு பூ கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பட்டன் தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு அயன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே திடீர்னு பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே வந்து அந்த டைமுக்குள்ளே பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அங்கே பண்ண முடியும். ஒரு அயன் பண்ணுறதுக்கே நம்ம திடீர்னு புதுசாக போய் அயன் பண்ணோன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம், 15 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகலாம். அதே நம்ம ஒரு 10 சட்டையோ நம்மளோட ஓன் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 10-20 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து லேக் ஆகுது, எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக பண்ணோம்னா நம்ம டைமை சேவ் பண்ண முடியும், நம்ம கிரேஸ் மார்க்கும் வாங்க முடியும், இல்லை நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உண்டு, இன்டர்வியூவில் நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்றது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதனால் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமு இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ செய்முறை தேர்வு நம்ம முயற்சியும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இதில் வேலை வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு, என்னென்னா 8th பே கமிஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பே கமிஷன் போட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை தொடர்ந்து பே கமிஷன் அதை ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், அட்டெண்டராக இருக்கட்டும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே சேலரி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணும்போது ஒரு நல்ல சேலரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 40,000 50,000 வர 40,000க்கு மேலே வர சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு 25,000 வருதுன்னா அடுத்த வருஷம் வந்து குறைஞ்சது 35,000 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, 2025ன்றது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வேலை வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் இப்பயே தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்முறை தேர்வுக்கான பயிற்சி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன,
எந்த மாதிரினா ஒரு ஜட்ஜஸோட டேபிள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது கேட்பாங்க. என்னடா நமக்கு தெரியாத இடத்துல வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. சரிங்களா? ஒரு நார்மலா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்ல டேபிள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பென்சில், பென்னு, அப்புறம் வந்து வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அந்த எழுதக்கூடிய திங்ஸ் அதெல்லாம் இருந்துன்னா ரைட் சைடில், ஏன்னா அதான் உடனே எடுத்து எழுத முடியும். சரிங்களா? அந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே ரைட்ல வச்சிருப்பாங்க. அடுத்தது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, ஃபோனு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் இமிடியேட் தேவையில்லை. டக்குன்னு எடுத்தா லெஃப்ட் சைடில், இப்போ ரைட் சைடில் எழுதிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் லெஃப்ட் சைடில் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க இல்லையா? அது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதை நம்ம வந்து யோசிக்காம திடீர்னு அங்கே போய் பதட்டத்தில் தப்பாக பண்ணக்கூடாது. ஒரு 10 பொருளை கழிச்சு நீங்கள் டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி ஜட்ஜி டேபிள் எப்படி இருக்குன்னா சென்டரில் அவங்க கேஸ் ஃபைலு, ஜட்ஜ்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷன் புக்கு, அப்புறம் கேஸ் ஆல்ரெடி ஏதாவது அது ரிலேட்டடா ஏதாவது கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ஃபைல் எல்லாமே சென்டர்ல இருக்கும். ஏன்னா அதை டக்குன்னு எடுத்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அது ரிலேட்டடா வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க இந்த பிக்சர்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சென்டர்ல வந்து அந்த கேஸ் ஃபைல் ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ரைட் சைடில் வந்து அவங்க அவங்க ஆர்டர் சொல்ற அந்த இது இருக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ஐடியாக்கான பிக்சர் தான். சரிங்களா? ஸோ நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது பென், பென்சில், ரிட்டன் திங்ஸு அதெல்லாம் ரைட் சைட்லையும், லெஃப்ட் சைடில் வந்து வாட்டர் பாட்டிலு, ஒரு ஹியூமன் நேச்சருக்குள்ள திங்ஸும், சென்டர் ஆஃப் த பார்ட்ல வந்து ஒரு கோர்ட்டில் என்ன இம்பார்ட்டன்ஸோ அதை வைக்கணும். சரிங்களா? இதுதான் முக்கியம். இது இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்ன வேணும், கோட் சம்பந்தமான்றதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து டாஸ்க் இது இருக்கும், எல்லாருக்குமே காமனான டாஸ்க். ஆண் பெண் பாலினம் விகிதம் வேறுபாடு இல்லாத டாஸ்க் இது. சரிங்களா? மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துதல். ரெண்டாவது, அறைகளை ஒழுங்குபடுத்துதல். சரிங்களா? அறைகளை ஒழுங்குபடுத்துது. இப்போ நீங்க வந்து ஒரு ஜட்ஜ் ஐயாவோட ரூம் இருக்கு, பர்சன் அது ஆஃபீஸ் ரூம்னே வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்க வந்து இந்த ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த ரூமை டேபிளை எப்படி இருக்கணும், டேபிளை கோணலாக இருந்தால் நேராக்குறது, சேரை கரெக்டாக வைக்கிறது, ஃபைலை கரெக்டாக வைக்கிறது, கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இருந்தால் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ கரெக்டாக பண்ணணும். என்னடா இதெல்லாம் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜுக்கு வந்து ஒரு பிஏ மாதிரி, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், அவங்களுக்கு எல்லா வேலையும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லா வேலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க கூடயே அவங்க நிழலாக தான் இருக்க போறீங்க. சரிங்களா? ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எல்லா போஸ்ட்டும், அந்த கோர்ட்டில் உள்ள எல்லா போஸ்ட்டும் நீங்கள் படத்திலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க கூடயே தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இதுதான். ஸோ அதேமாரி இப்போ ஒரு அனாவசியமாக வந்து ஒரு 2-3 லைட் எரியுதான், அதில் தேவையான லைட்டை மட்டும் போட்டு தேவையில்ல லைட்டை ஆஃப் பண்ணி காமிக்கணும். ஃபேன் ஓடுது, இப்போ நீங்கள் இன்டர்வியூலேருந்து தேவையில்லாத ஃபேன் ஓடுது, இந்த ரூமில் என்னப்பா அரேஞ்ச் பண்ணுவான்னு கேட்டாங்கன்னா தேவையில்லாத ஃபேனை ஆஃப் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி மிச்சம் பண்ணுறோம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஒரு நாலேஜபிள் பர்சன். அப்புறம் டஸ்ட்பின் கரெக்டாக இருக்கா, குப்பை எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். கிளீனிங் மெட்டீரியல்லாம் கரெக்டாக, அந்த விளக்குமாறு இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக ஓரமாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணும். இதுதான் வந்து அறைகளை ஒழுங்குபடுத்து. சரிங்களா? இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பதட்டத்தில் தப்பாக பண்ணிடுவோம். அதை நம்ம இப்போ யோசிச்சு வச்சுட்டோம்னா அங்கே கேட்கும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து தரையை ஒழுங்குபடுத்துறது. தரையில அந்த குப்பை இல்லாமல் இருக்கிறது, கிளீன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 10 லிட்டர் பக்கெட்ல வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் வந்து மாப் போடுறதுக்கான அந்த என்னது ஹார்பிக், அந்த ஹார்பிக்கா இருக்கட்டும் இல்லை டெட்டாலா இருக்கட்டும் ஊற்றி தேவையான அளவு தான் ஊற்றணும். நீங்கள் ஒரு பாட்டில் அப்படியே ஊற்றிடக்கூடாது. சரிங்களா? க்ளீன் பண்ணணும். என்னடா இதெல்லாம் நம்ம அன்றாட வீட்டில் செய்கிற வேலை தான். செய்யாமல் என்ன, செஞ்சு பழகிக்கோங்க. அங்கே போய் சுத்தமாக கரெக்டாக காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல சேலரி வரும். இது வந்து டெய்லி நீங்கள் செய்ய போகிறதில்ல, அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. ஆனால் உங்களோட டாஸ்க் செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் தான் செய்கிறீங்களான்னு இப்போ செய்கிறது. அடுத்து விளக்குமாறு தயார். இது முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்போ கேட்பாங்களா எனக்கு தெரியல. சப்போஸ் இது எதாவது கேட்டால் கூட நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? அடுத்து துணிகளுக்கு பாக்கெட், பட்டன் தைத்தல். சரிங்களா? வீட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இந்த வேலைகள் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து பட்டன் தைக்கும் போது கரெக்டாக தைக்கிறீங்களா, நூல் அந்த பதட்டத்தில் ஊசியில் நூல் கோக்குறது கூட நம்மளால கோக்க முடியாது. சரிங்களா? இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான். எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சன் தான் பதட்டம் ஆயிட்டானா இது நடக்கும். அதனால நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஊசியில் நூல் கோக்கிறது, பட்டன் தைச்சு பார்க்கணும், டைட்டாக தைக்கணும், பிக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், ஷேப்பாக அழகாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து பாக்கெட் தைக்கிறது. பாக்கெட் தைக்கலாம் சொல்லுவாங்களா தெரியல. அது அது ஓகே, அந்த டைமில் கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க, இப்போ கேட்பாங்களான்னு தெரியல.
ஸோ பாக்கெட் தைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் கற்றுக்கோங்க. சின்ன டைலரிங் ஒர்க் ஏதாவது பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. அடுத்தது வெற்றிலை தோரணம் கட்டுறது, மாவிலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் வந்து செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கட்ட தெரியுதா அப்படின்றது பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து படத்தில் உள்ள காய்கறி பழம் பெயர்களை எழுத சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் வந்து அலர்ஜியா இருக்கும். அந்த ஃபுட்ஸ் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடக்கூடாது, அது உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால எந்தெந்த பழம் அப்படின்றத நீங்க வித்தியாசம் அது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேக்சிமம் எல்லாம் தெரிஞ்ச பழமா தான் இருக்கும். ஒரு சிலர் தெரியாம ஸ்ட்ராபெரியோ இல்ல அயல்நாட்டு பழ வகைகள் காய்கறி தெரியாம தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் உள்ள எல்லா பொருட்களும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அயனிங். துணி அயனிங் வந்து செய்ய சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், அந்த டைம்குள்ள முடிச்சிடணும். 10 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்கும் அயன் பண்ணணும். அதுக்கு மாதிரி மடிச்சு வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸ்ல இந்த ஆஃபீஸ் ஜூனியர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஹெல்ப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்ப்பராக வர சொல்லுவாங்க. என்னைக்கா ஒரு நாள் தான், வருஷத்துக்கு அப்படியே டெய்லியும் பண்ண சொல்ல போறது இல்லை. மாசத்துல ஒரு நாளோ என்னைக்கா ஒரு நாள் அவங்களுக்கு தேவைப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து வீடு ஆஃபீஸ் எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. 24 மணி நேரம் போய் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை மீட் பண்ணணும் இல்லையா? ஒரு கேஸ் சம்பந்தமா திடீர்னு போய் மாஜிஸ்ட்ரேட் மீட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அது வீடு ஆஃபீஸ்லாம் தனித்தனியா இருக்காது, எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். அதனால திடீர்னு நீங்க வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் செய்ய சொல்லிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். அடுத்து தோட்ட உபகரணம் பெயர்கள். தோட்ட உபகரணம் இப்ப கார்டனரா எதை போறீங்க அப்படின்னா அந்தந்த உபகரண பெயர்களா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மண்வெட்டி, கடப்பாறை, ஏதோ சின்ன சின்ன பொருட்கள் நம்ம தோட்டத்துல ஏதாவது தெரிஞ்சா அதெல்லாம் நீங்க வந்து கேதர் பண்ணி ஒரு 10 பொருளோட நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தோட்ட உபகரணம் பெயர்கள். அடுத்து பூ கட்டுதல். இது வந்து பெண்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. பூ வந்து ஒரு 10 நிமிஷத்துல கட்டணும், 2 நிமிஷத்துல, 8 நிமிஷத்துல கட்டணும், 7 நிமிஷத்துல கட்டணும். அரளிப்பூ கொடுத்து, மல்லிகைப்பூ கொடுத்து, ஏதாவது ஒண்ணு கொடுத்து கட்ட சொல்லுவாங்க. ஸ்பீடா கட்ட சொல்லுவாங்க. இப்ப இது வரைக்குமே நீங்க பூ கட்ட தெரியலன்னா தயவு செஞ்சு கத்துக்கோங்க. இதனால உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து இழந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ வந்து பூ கட்டலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கத்துக்கோங்க. ஒரு வாரம் டைம் இருக்கு, ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணா கூட வந்துடும். நீங்க கேப் விடாம ஒரு மீடியமான கேப்லயோ இல்ல நெருக்கமாவோ கட்டணும். சரிங்களா? அப்பதான் வந்து அது பார்க்க அழகா இருக்கும். கேப் விட்டு கட்டிங்கன்னா பார்க்க அழகா இருக்காது. அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். அடுத்து கோலம் போடுதல். கோலம் போடுதல்லாம் பெண்களுக்கான டாஸ்கா இருக்கும். சரிங்களா? எத்தனை புள்ளி வச்சு, 7 புள்ளி வச்சு போடுங்க, 6 புள்ளி வச்சு போடுங்க, 5 புள்ளி வச்சு போடுங்கன்னா நீங்க போடணும். நோட்ல போட்டு காட்டுங்கன்னு சொன்னா கூட நீங்க போட்டு காட்டணும். உங்களை வந்து இதெல்லாம் பண்ண சொல்ல போறது இல்ல, அதாவது வாழ்க்கையில வந்து பண்ண சொல்ல போறது இல்ல, ஆனா இங்க டாஸ்க்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தேவைப்படி யூஸ் பண்றதுக்காக செக் பண்ணிருக்காங்க முன்னாடி எக்ஸாம்ல. இப்ப இப்ப கேட்பாங்களா தெரியல, ஆனா கேட்கவும் சான்ஸ் இருக்குன்ற, முன்னாடி நடந்ததுனால இப்பயும் கேட்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ ரெடி ஆகுங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸு, அப்புறம் இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணும், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க ஊர்ல ஃபேமஸ் பிளேசஸ் திங்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த ஒரு வாரத்துல ரெடி ஆயிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த 1 வீக்ல வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட், ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கோர்ட்ல ரெக்ரூட்மெண்ட் வந்து ஜாப் வாங்கிட்டு நெக்ஸ்ட் பே கமிஷன்ல நல்ல சேலரியோட லைஃப் லாங் வாழ்ற வாழ்த்துக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.